शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् जिज्ञासा पदमघातके दृष्टे सा पार्था चेन्तात्यन्ततो भावः सत्त्वं लघु प्रकाशकम् इष्टमुपष्टं भगं चलं च रजः गुरु वर्णकमेव तमः प्रदीपवच्च अर्थतो वृत्तिः त्रयाणां गुणानां स्वभावः निरूप्यमानः अस्ति மூணு குணங்களுடைய சுபாவங்கள் சொல்லிட்டு இருந்தது. அதுல ஆமா சத்வரஜஸ்தமோ குணானாம் பிரீத்திய பிரீதி விஷாதா பிரகாச பிரவருத்தி அதெல்லாம் எடுத்து இப்போ சத்துவம் லகு பிரகாசகம் திருப்பி அங்க சொன்ன விஷயம்தான். சத்துவம் லகு பிரகாசகம் அது சத்துவத்தினுடைய சுபாவம். ரெண்டு சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பிரகாசகத்துவம், இன்னொன்று லகுத்துவம். அப்புறம் இஷ்டம் உபஷ்டம் பகம் சலம் ச ரஜ ரஜ இஷ்டம் உபஷ்டம் பகம் சலம் ச மூணு சுபாவங்கள் ரஜசுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குரு வரணகமேவ தமஹா தமஹா என்றது குருவா இருக்கு, வரணகமா இருக்கு. வரணகம்னா ஆவரணகம், ஆவரணத்தை பண்ணக்கூடியது அர்த்தம். இப்படி மூணு விதமான குணங்களுக்கு சுபாவங்கள் இருக்கு. அந்த சுபாவங்கள் பார்த்தால் ஒன்று விபரீதமாக மாதிரி இருக்கு. ஆனால் இது எல்லாம் சேர்ந்துண்டு லோகத்தை நடத்துறதுன்னு சொல்லலாம். ஏன்னா லோகம் நடக்கிறதுனா பிரபஞ்சம் போயிட்டே இருக்குன்னா பரிணாமங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மூணு குணங்களுடைய காம்பினேஷன்ஸ் தான். அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார். பிரதீபவச்ச அர்த்ததோ விருத்தி அப்படின்னா ஒரு லேம்ப் பிரதீபம் மாதிரி அர்த்ததோ விருத்தி புருஷார்த்ததா அர்த்ததா நாம புருஷார்த்தஸ்ய கிருதே அர்த்தம். புருஷார்த்தத்துக்காக புருஷனுக்கு ஏதோ பிரயோஜனம் வேணும்னு நினைக்கிறதா இருந்தால் புருஷனுக்காக இந்த புருஷனா ஆத்மா இந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஆத்மா அந்த அனுபவிக்கிற அவனுக்கு எது தேவைப்படுறதோ அவனுடைய கர்மபலத்துக்கு எது சேர்ந்ததோ அந்த ஸ்வரூபத்தில் இந்த குணங்கள் பரிணாமங்களே செஞ்சுட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். பரிணாமங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஒன்றுன்னா சொல்லணும். சத்துவம் லகு பிரகாசகம் ரெண்டு இருக்கு. அதுல லகு சொன்னால் லகுத்துவம்ங்கிற ஒரு விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமா வியாக்கியானத்தில் என்ன இருக்குன்னா லகுத்துவம் சில பதார்த்தங்கள் விசேஷமா தெரியுது. ஒரு அக்னின்னு எடுத்துக்கோங்க. அதுல பிரகாசகத்துவம் இருக்கு, லகுத்துவம் இருக்கு. அக்னியில் வெயிட் கிடையாது, அதனாலதான் மேலக்கி ஜொலிக்கிறது. அக்னிக்கு குருத்துவம் கிடையாது, அதனால அதை மேல் நோக்கி போறது அக்னி. பிரகாசனம் பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் இருக்கு. அதனால இது ரெண்டும் வச்சுட்டு இந்த ஒரு சத்துவ குணத்தை கண்டுபிடிக்கலாம். சத்துவத்தினுடைய வேலை அந்த பிரகாசப்படுத்துறதுன்றது. அப்புறம் மேல வெயிட் இல்லாம குருத்துவம் இல்லாம இருக்கிறதுன்றது. அப்ப குருத்துவத்துக்கு விபரீதமான ஒரு குணம் லகுத்துவம், அது சத்துவ குணத்தினுடைய சுபாவம். இது எதுக்கு தனி ஆப்போசிட்டா இருக்கு தமோ குணம். அதுல குருன்னு சொல்லப்பட்டிருக்கு. தமோ குணம் வந்து குரு பாரம் உடையது, இது வந்து வெயிட்லெஸ், அதனால லகு. அப்ப தமஹ குரு, சத்துவம் லகு. குரு ஸ்திதி ஒரு வெயிட் இருந்தால் ஒரு இடத்துல இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அப்போ தமசா ஸ்வபாவ குருத்துவம், சத்துவசிய ஸ்வபாவ லகுத்துவம். அப்புறம் சத்துவம் பிரகாசகம்னு இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியாச்சு. சத்துவகுணம் என்றது பிரகாசத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய குணம் உடையது சத்துவகுணம். சத்துவகுணம் சொல்லும்பொழுது அது ஒரு திரவியம் மாதிரி தான் பார்க்க வேண்டும். குணம் சொல்றோம், ஆனால் அது ஒரு திரவியம் மாதிரி மனசு வச்சுக்கணும். அதுல அந்த சத்துவத்துக்கு பிரகாசகத்துவம் இருக்கு. அதுக்கு தனி ஆப்போசிட்டு குரு.
வரணகமேவ தமஹ. தமசுக்கு வரணகத்துவம், ஆவாரகத்துவம். ஆவாரகத்துவம்னா அந்த பிரகாசத்தை பிரதிபந்தம் பண்ணக்கூடிய சக்தி. பிரகாசத்தை பிரதிபந்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது தமசுடைய சுபாவம். அதனால குரு வரணகமேவ தமஹா இருக்கு. அப்ப சத்துவம் லகு பிரகாசகம், குரு வரணகமேவ தமஹா, ரெண்டும் ஆப்போசிட் குணங்கள் உடையது. அப்புறம் இஷ்டம் உபஷ்டம் பகம் சலம் ச ரஜஹா இருக்கு. ரஜோ குணத்தை பற்றி சொல்லும் பொழுது இஷ்டம் உபஷ்டம் பகம் சலம் 3 வார்த்தை இருக்கு. அதில் இஷ்டம்னு சொன்னா என்ன கேட்டால் ராகத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இவர் வியாக்கியானத்தில் என்ன இருப்பாங்க. சாரி, நான் தான் தப்பா சொன்னேன். இஷ்டம் என்றது ஒரு குணத்தை பற்றி சொல்லலை. அது சத்துவம் லகு பிரகாசகம் இஷ்டம். இஷ்டம் சொன்னா அப்படி ஒத்துக்க வேண்டியது அர்த்தம். இதம் அஸ்மாகம் இஷ்டம் சொல்றது இல்லையா, இது என்னுடைய மதத்துல அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அர்த்தத்தில் இஷ்டம் சொல்லியிருக்கு. அப்படி எழுதியிருக்காரு. அது ஒரு வியாக்கியானம் இருக்கு. இல்ல அது அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்கலாம், பெரிய ஒரு தப்பு இல்லை. டிசையர் சொல்லக்கூடாது, டிசைரபிள், டிசைர்டு. ஓகே, அது ஓகே. desired attribute sattvam lagu prakasham iti. ஓகே ஓகே. அட்ரிபியூட்னா குணம், அதனுடைய சுபாவம். இப்போ இவர் தத்துவகௌமுதியில எப்படின்னா இஷ்டம்னா அது ஒத்துக்க வேண்டியது. நமக்கு இதம் அஸ்மாகம் மதே இஷ்டம் சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்தில் இது எனக்கு பிடிச்சதுன்னா அது நம்மளுடைய மதம் அர்த்தம். அந்த மாதிரி சாங்கியானாம் மதம் பவதி சத்துவம் லகு பிரகாசகம் இது. சாங்கியானாம் சத்துவம் லகு பிரகாசகம் இஷ்டம் அப்படின்னா சாங்கியாளுக்கு சத்துவ குணத்தை அப்படிதான் சொல்றதுக்காக அவளுடைய சித்தாந்தம் அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். यदि सत्वं लघु प्रकाशम इष्टम इति वदामः चेत् विस्तृत्वम् अस्ति वा? विस्तृतत्वं किमर्थं? स्प्रेड् किमर्थं वक्तव्यं? लघुत्वेन लघुत्वத்தினால இதெல்லாம் வரலாமோ எல்லாமே வரலாம். லகுத்வேன எத்யத் பவதி சர்வம் பவதி. அதாவது தமிழ் சொல்லணும்னா இப்போ லகுத்துவம் பிரகாசகத்துவம் அது இருக்கிறதுனால சத்துவத்தினுடைய வியாபகம் व्याप्ति व्यापकं इति वक्तुं शक्यते. व्यापकं तत्र भवति तस्य அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன். ஏன்னா நல்லவர்களுடைய சேர்க்கையினால் அப்போ அதனுடைய அப்படி சொல்லலாம். சத்வம் லகு பிரகாசகம் இஷ்டம் உபஷ்டம் பகம் சலம் ச ரஜ. அப்ப 2 குணங்கள் தான். உபஷ்டம் பகம் சலம், உபஷ்டம் பகத்துவம் சலத்துவம். உபஷ்டம் பகம் சொன்னா என்ன அர்த்தம்? உபஷ்டபேதே அவசாதாத் பிரத்யாவ்ய ஸ்வகாரியே உற்சாக பிரயத்னம் காரியேதே ததித முக்தம் உபஷ்டம் பகம் ரஜா. அப்படின்னா உற்சாகப்படுத்துறதுன்னு அர்த்தம். எக்ஸைட்டிங். ஆமா, உற்சாகப்படுத்துறது அப்பேற்பட்ட ஒரு தன்மை. அது ரஜஸினுடைய குணம். ரஜோ குணம் இருக்கிறதுனால ஒரு உற்சாகம் வரும். ஏதோ ஒரு பண்றதுக்காக ஒரு முயற்சி பண்றதுக்கு ஒரு இது ஒரு சொல்றது இல்லையா, அதுதான் உபஷ்டம் பகம் என்றதுனால பிரேரணை பண்ணக்கூடியது, டெம்டிங், அந்த மாதிரி அர்த்தம். உற்சாகம் அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம். உபஷ்டம் பகம் சொன்ன அப்போ அது ரஜோ குணத்தினுடைய சுபாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. சலனாத்மகம், மோஷன், மூமெண்ட், அது ரஜஸினுடைய சுபாவம். ஆமா. அப்புறம் குரு வரணகமேவ தமஹ, ஏற்கனவே சொல்லியாச்சு. இது 3ம் சேர்ந்துட்டு, இந்த 3 குணங்களும் சேர்ந்துட்டு பிரதீபவச்ச அர்த்ததோ முக்தி. பிரதீபவது உதாரணம் கொடுத்திருக்கு. நனு ஏதே பரஸ்பர விரோதசீலாக குணாக சுந்தோபசுந்தவத் பரஸ்பரம் துவம்சந்தே இத்யேவ யுக்தம் ராகேவ தேஷாம் ஏகக்ரியாகர்த்திருதா இத்யத ஆஹ பிரதீபவச்சார்த்ததோ முக்தி இது. ஒரு கேள்வி கேட்டு பதிலாக கொண்டு வர்றார்.
இப்போ இந்த குணங்கள் பார்த்தா பரஸ்பர விருத்த சுபாவங்களா தோன்றது. அப்படி இருந்தா இவற்றைகள் மூணும் சேர்ந்து ஒன்றும் பண்ணாதுதான் தோணும். பரஸ்பர விருத்தமான மூணு அம்சங்கள் சேர்ந்தால் ஒண்ணுமே நடக்காது தானே வரும் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பிரதீபவச்ச அர்த்ததோ விருத்தி அப்படின்னா உதாரணம் திருஷ்டம் ஏதது யதா வர்த்தி தைலே அனல விரோதினி அதச்ச மிலிதே சக அனலேன ரூப பிரகாச லட்சணம் காரியம் குருதா. வர்த்தி தைலே, வர்த்தினா இது விளக்குல விக்கு போடுறது இல்லையா, அது தைலம் தெரியும். இது ரெண்டும் உண்மையா பார்த்தா அந்த அக்னிக்கு அனுகூலமா இல்லை. அப்படின்னா ரொம்ப விஜாத்தியமான வஸ்துக்கள். தைலம் அப்படியே போட்டாச்சுன்னா அக்னி கெட்டு போயிடும். அதனால தனித்தனி பார்த்தால் அக்னிக்கு அனுகூலம் இல்லாட்டா கூட ரொம்ப பின்ன சுபாவத்தோட கூட இருந்தாலும் அது ரெண்டும் சேர்ந்துட்டு அக்னியை ஜொலிக்க வைக்கிறது. அந்த மாதிரி அந்த உதாரணம் இருக்கு. அந்த மாதிரி இந்த சத்வரஜஸ்தமோ குணங்கள் சேர்ந்த இந்த பிரபஞ்ச பரிணாமம் என்ற வேலையே பண்றது யாருக்காகன்னு கேட்டா புருஷனுக்காக. அர்த்ததோ விருத்தி புருஷார்த்தஸ்ய கிருதே பிரவர்த்ததே, புருஷார்த்தஸ்ய கிருதே ஸ்வயமேவ பிரவர்த்ததேன்னு அர்த்தம். பிரவர்த்ததே புருஷஸ்ய பிரயோஜனாய. இப்படி மூணு குணங்களை பத்தி விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, அவிவேக்யாதே சித்தி திரைகுண்யா தத் விபர்யாபாவாத் காரண குணாத்மகத்வா காரியஸ்ய அவ்யக்தமபி சித்தம். இந்த காரிகையினால மூலப்பிரகிருதி என்றது ஒண்ணு இருக்கு என்றது அனுமானம் பண்றதுக்கு இப்படி அனுமானம் பண்ணலாம்னு ஹேதுக்களை நிரூபணம் பண்றார். அவ்யக்தம் மூலப்பிரகிருதி, அவ்யக்தம் அப்படி சித்தம். அதுக்காக பல ஹேதுக்கள் கொடுக்கிறார். அவிவேக்யாதே சித்தி திரைகுண்யா தத் விபர்ய அபாவாத் காரண குணாத்மகத்வாத் காரியஸ்ய அவ்யக்தமபி சித்தம். காரியஸ்ய காரண குணாத்மகத்வாத் அவ்யக்தமபி சித்தம் பவதி. பல அம்சங்கள் இல்லை. அவிவேக்யாதே சித்தி திரைகுண்யாத் அதுக்கு ஒரு அவதாரிக்கை கொடுக்கிறார் வியாக்கியானக்காரர். சியாத் ஏதத் அனுபூயமானேஷு பிருத்திவியாதிஷு அனுபவ சித்தா பவந்தி விவேகித்வாதயः தே புனः சத்வாதயः ந அனுபவபதம் அவரோஹந்தி தேஷாம் குதஸ்தத் விவேகித்வம் தத் அவிவேகித்வம் விஷயத்வம் சாமான்யத்வம் அச்சேதனத்வம் பிரசவதர்மித்வம் ச. ஏற்கனவே பல சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திரிகுணம் அவிவேகி விஷய, சாமானியம் அச்சேதனம் பிரசவதர்மி. இந்த காரிகையினால எதெல்லாம் குணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை வச்சுண்டு இந்த அதனுடைய எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதியை அனுமானம் பண்ண முடியும்னு இங்கே சொல்ல போறார். அவிவேக்யாதேஹ சித்தி திரைகுண்யாத் தத் விபர்யாபாவாத் காரண குணாத்மகத்வாத் காரியஸ்ய அவ்யக்தமபி சித்தம். அவ்யக்தமபி சித்தம் பவதி. காரியஸ்ய காரண குணாத்மகத்வாத் திரைகுண்யாத் தத் விபர்ய அபாவாத். இப்படி எல்லாம் ஹேதுக்கள். திரைகுண்யாத் மூன்று விதமான குணங்கள் இருக்கிறதுனால அர்த்தம். திரைகுண்யாத் அதுல அது ஒரு வாக்கியம். அவிவேக்யாதேஹ சித்தி திரைகுண்யாத், அவிவேக்யாதேஹ சித்தி திரைகுண்யாத். षष्ठी அவிவேகித்வம் திரிகுணம் அவிவேகி அவிவேகித்வம் பிரசவதர்மித்வம். அப்படி அங்க பல சாதர்மியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிமிலாரிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, அவிவேகித்வம் திரிகுணம் அவிவேகி விஷய விஷயத்துவம் சாமானியத்துவம் அச்சேதனத்துவம், அப்படி பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சித்திக்கிறது எதனால கேட்டா திரைகுண்யாத் மூணு குணங்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே சொன்ன குவாலிட்டிஸ் எத்தனை இருக்கோ அந்த குவாலிட்டிஸ் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டால் திரைகுண்யாத் மூன்று விதமான குணங்கள் பரஸ்பரம் அதனுடைய காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் இதெல்லாம் கிடைக்கிறது.
சித்திக்கிறதுன்னு அர்த்தம். அவிவேகினா விவேகினுடைய ஆப்போசிட் தானே. அவிவேகித்துவம். அவிவேகித்துவம் விபரீதமா. அவிவேகித்துவம் அவிவேகித்துவம் அது அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. வேணா திருப்பி சொல்றேன், அது என்னங்கிறது திருப்பி வேணும்னா சொல்றேன். அவிவேகித்துவாதிகள் சித்திக்கிறது எப்படின்னா திரைகுண்யா 3 குணங்கள் இருக்கிறதுனால. இது ஒரு அர்த்தம், ஒரு 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 அம்சம். அவிவேக்கியாதே சித்தி திரைகுண்யாத். அப்புறம் தத் விபர்யாபாவாத். தத் விபர்யா தத்ன்றதுனால திரைகுண்யம் எடுக்கணும். தத் விபர்யா திரைகுண்ய விபர்யா, திரைகுண்யத்தினுடைய அபாவம். நான் ஜஸ்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன், அதுக்கப்புறம் அது நிரூபணம் பண்ணணும். ததுன்றதுனால திரைகுண்யத்தை எடுக்கணும், திரைகுண்யத்தை வாங்கிக்கிறதா இருந்தால் தத் விபர்யம் சொன்னா திரைகுண்யத்தினுடைய விபர்யம், திரைகுண்யாபாவம் அர்த்தம். திரைகுண்யத்தினுடைய அபாவத்தினுடைய அபாவம் தத் விபர்ய அபாவா, திரைகுண்யாபாவ அபாவா வரும். அப்படின்னா திரிகுணாத்மகத்துவா அர்த்தம் வரும். அப்புறம் காரண குணாத்மகத்துவா, காரியஸ்ய காரண குணாத்மகத்துவான்னு அன்வயிக்கணும். காரியம் காரண குணத்தோடு சேர்ந்ததானாகவே இருக்கும். ஒரு காரியம் சொன்னால் அது காரண குணம் இல்லாமல், காரணத்தில் இல்லாதது காரியத்தில் வராது. அதனால காரியத்தில் எதெல்லாம் தெரிகிறதோ அது காரணத்திலையும் இருக்கு, கண்டுபிடிக்க முடியும், அனுமானிக்க முடியும், ஊகம் பண்ண முடியும். இப்படி யோசிச்சுன்னு பார்த்தால் இந்த அவ்யக்தம் சித்திக்கிறது. அவ்யக்தம் சித்தம்